அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என வேதனையில் கண்கலங்கிய ராமதாஸ், அவர் தனது முதுகிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் பேசிய ராமதாஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்போம் என கூறினார். தாம் வளர்த்த பிள்ளைகள் எதிரணியில் இருந்து தம்மை தூற்றுவதாகவும், இதனால் தினம் தினம் நிம்மதியை இழந்து தவித்து வருவதாகவும் ராமதாஸ் தழுதழுக்க கூறினார். அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என தனது தாய் கனவில் வந்து கூறியதாக கண்கலங்கிய ராமதாஸ், சரியாக வளர்த்திருந்தால் தற்போது முதுகிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்துவது போல குத்தியிருக்க மாட்டார் என வேதனையுடன் தெரிவித்தார். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா வரன்னு கேட்டேன். இன்னொரு பேரும் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்வாரோ அதைவிட அதிகமாக அன்புமணிக்கு செய்திருப்பதாக கூறிய ராமதாஸ், ஆனாலும் தன்னை கேவலமாக தூற்றி வருவதாக குமுறல்களை கொட்டி தீர்த்தார். அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் அவன் நான் எப்பொழுது ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை, அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது, சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். 30 ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்த ஜி.கே. மணியை தரக்குறைவாக பேசுவதாகவும், தற்போது தன்னையும் நேரடியாக தாக்க ஆரம்பித்திருப்பதாகவும் ராமதாஸ் கூறினார். 95% பாமகவினர் தனது பக்கமே இருப்பதாக கூறிய அவர், கோடிக்கணக்கில் செலவு செய்து கூட்டத்தை கூட்டி அன்புமணி பம்மாத்து வேலை செய்வதாக சாடினார். எந்த பதவிக்கும் ஆசைப்படாத, இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தால் எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன். இந்திய அளவில் எல்லா பதவியையும் நான் பெற்றிருப்பேன். ஆனால் நான் செய்த அந்த சத்தியம், அதை இன்று வரை காப்பாற்றுகிறேன். அந்த சத்தியத்தினாலே தானே நீ அமைச்சரானாய், இப்போ ராஜ்யசபா மெம்பரான இல்லை.
உனக்கு என்ன குறை வைத்தேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கே மான்ஃபோர்ட்டில் படிக்க வச்சேன், எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன். அதன் பிறகு உன்னை 36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர், எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன் நான். ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி, அதெல்லாம் நல்லா நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம். அன்புமணியால் சில நேரங்களில் தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் தூக்கம் வருவதில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் கருத்து கேட்டு வருவதாகவும் விரைவில் வெற்றி கூட்டணி அமைப்போம் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.